வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு எப்போதும் சொல்கிறது தான். லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜனனகால ஜாதக பிரகாரம் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 3ல் வந்து நல்லா உச்சமாக இருக்கும்போது, இது யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு வந்து வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், வேறு கம்பெனிக்கு போகிறது, வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகி போகிறதுங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதில் லாபம் இருக்கும், நல்ல லாபங்கள் இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து புதிய கடன் ஒப்பந்தங்கள், ஏதாச்சும் லோன் சப்ளை பண்ணியிருந்தீங்க, பெரிய லோனை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது செவ்வாய் லக்னமாக அது விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதியான குரு. ஸோ 2ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் வேலையில் கொஞ்சம் அந்த அதிகமாக இருந்தாலும் பட் என்னென்னா நல்ல ஒரு பெருத்த வருமானங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் பெரும் பணம் வாங்குறது, திரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிக்காக பணம் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போதிலும் யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ நிறையா இருக்குது. ஸோ கணவன் மனைவி உறவில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் இருக்கும், அதை மட்டும் விட்டு கொடுத்து போனால் போதும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வேலையில் நல்ல மாற்றமான வேலையில் நல்ல மாற்றங்களுக்கும் வேலையில் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு, ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், ஸோ குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சியில் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையாகி ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்குங்க, இந்த சொத்து விற்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பணம்னு ஒன்று வந்தோன்னே அதாவது சரியாயிடும், அதை பற்றி கவலையே வேண்டாம். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த நடவு ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்களால் லாபங்கள், மற்றபடி வந்து வாங்கி விற்கிறவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள், நிலபுலன்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்களும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் வழி சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி தான் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறது, குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த உறவுகள், அதாவது திருமணம் சார்ந்த உறவுகள் மட்டும் சின்ன மனக்கசப்பு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 5ல் உள்ள ராகு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 8, 3, 8, 11 மற்றும் இது வந்து 5ஆம் இடத்துக்கு கொஞ்சம் ஏதோ ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்கிறோம், வெளியூர் கோயில்களுக்கு போகிறோன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. மேக்ஸிமம் இப்போ போகாமல் அப்புறம் போகிறது ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா இது 8 மற்றும் 5 தொடர்பு இருக்கும்போது அந்த பிரயாணங்களை கொஞ்சம் நமக்கு வந்து சங்கடங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் பொருட்கள் தொலையலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. அதுவும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வந்து பேசும்போதோ பழகும்போதோ நிலபுலன்கள் விற்பனையில் வந்து கொஞ்சம் இந்த கையெழுத்து சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்குது அவங்களுக்கு தான் இது மேஜர் நடக்கும், மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி 9ஆம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய பிரயாணங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் அப்படி அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே சுமூகமாக நடப்பதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு கிளைண்ட் மீட்டிங், கிளைண்ட் சம்பந்தமான விஷயங்கள், வியாபார நிமித்தமாகவும் ஒரு நல்ல ஒரு செய்திகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் மன உளைச்சல் சந்திராஷ்டம காலகட்டங்களாக இருக்கின்ற காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. இது வந்து யாருக்கு நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும். தொழில் முயற்சிகள் நல்லாயிருக்கும். தொழில் முயற்சிகள் வந்து ஒரு பெரும் பணம், பெரும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் போட்டிகளில் வெல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 3, 8, 11 போது பிரயாணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்டேஷன், சிறு தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் என்பதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டாக்குமெண்ட்லாம் வந்து 1க்கு 10 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ அதில் வந்து தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள்லாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். பெருத்த ஒரு ஆசைகளை காட்டி நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அதனால் நல்ல மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிமித்தம். ஸோ இது வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னா, ஜென்ரலாக வந்து அந்த காலத்தில் ஜோதிடம் பார்த்தவங்க தான் பார்த்திங்கன்னா உட்காந்து வந்து ஃபுல்லாக உட்காந்து இந்த கால்குலேஷனோ இப்போ இன்றைக்கி இருக்கிற வந்து சயின்டிஃபிக் முறையில் உட்காந்து ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஜாதக கட்டங்களை பார்க்குறதோ வந்து முடியாத காரியம். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த டைமை வச்சே வந்து அந்த மனனம் செய்த அந்த ஃபார்முலா வச்சே வந்து அவங்க கடகடன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத லைட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் நிமித்தங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த காலத்தில் என் நண்பர் ஒருத்தர் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த காலத்துலாம் எப்படிங்க பார்த்துருப்பாங்க, இப்போலாம் மொபைல் இருக்குது, ஆப் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, தசாபுத்திலாம் டக்குன்னு பார்க்குறோம், அன்றைக்கெலாம் உட்காந்து கணக்கு போட முடியுமாங்கன்னு போது அப்போ நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் கணக்கு போட்டுட்டு இருந்தால் முடியாது. ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன மாதிரி முறையை பார்த்தாங்கன்னா, ஒரு கிளைண்ட் வராருன்னு வைங்களேன், வரும்போது என்ன ஓரா இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த ஓராநாதனும் லக்னத்தையும் சந்திரனையும் வச்சு அழகாக வந்து ஒரு பலனை சொல்லிடுவாங்க. இப்போ உதாரணம் சொல்ல போனால் அவர் கேட்கும்போது நாங்கள் ஒரு ஆன்மீக பிரயாணமாக போயிட்டு இருந்தோம். அப்போது ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அது பஸ்ஸில் ட்ராவல் ஆகும்போது சொன்னால் சரி நமக்காக பாருங்களேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சந்திரன் 3ல் போயிட்டு இருந்தது. 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது 3, 5 வேலை செய்யுதுங்க. ஆன்மீக பிரயாணமாக நான் வெளியூர் போயிட்டுருக்குங்கிறது வந்து இந்த சந்திரன் சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லும்போது அவர் பிரமிச்சு போயிட்டார். ஏன்னா அந்த ஹோரா, அந்த சந்திரன் ஹோரா வந்தது. சந்திரன் ஹோரா இருக்கும்போது சந்திரன் எங்கே இருக்குன்னு லக்னத்துக்கு 3ல் இருக்குது. 5ஆம் அதிபதி ஆன்மீக பிரயாணம்ங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிடுச்சுங்க. அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியும். ஸோ அது மாதிரி நிமித்தம் பண்ணும்போது ஒரு சில நேரங்கள் வந்து அந்த நிமித்தங்கள் வந்து நிறைய விஷயங்களே வந்து நமக்கு சொல்லிடுங்க. ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லேடி வந்து என்னை கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, என் கணவனோட வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன். அந்த ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து விட்டு போயிடுறாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னும் போது டக்குன்னு இந்த ஹோரா தான் எடுப்போம். ஸோ ஹோரா எடுத்து நான் அந்த ஏன்னா ஜோதிடத்துக்கு மேலே வந்து ஹோராவும் நிமித்தமும் வேலை செய்யணும் போது அந்த ஹோரா எடுத்து பார்க்குற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 கரெக்டாக வேலை பார்த்துச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்தோன்னு ஒரு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லலான்னும் போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வெளியில் போன ஒரு பூனை ஜன்னலோட அந்த வழியாக அந்த டோரை நிமித்திட்டு உள்ளே வருதுங்க. ஸோ அப்போ சொன்னேன் கண்டிப்பாக அந்த கணவன் வந்துடுவாருங்க, எண்ணி வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பாருங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னோம். காரணம் என்ன, நிமித்தமும் குழந்தைய கை காட்டுச்சு. ஸோ கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை வரும்? ஸோ குழந்தை வந்துடும். அதே நேரத்தில் கணவனுங்கிறது இந்த பூனை வந்து உள்ளே வந்தது பாருங்கள், நைஸாக வந்து உள்ளே வந்து உட்காந்து சாப்பிடணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுவாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நிமித்தம் வந்து நமக்கு அந்த ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நிமித்தங்களையும் ஹோரா வச்சு ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் வந்து அது ஒரு கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு அந்த ஹோரா வச்சு அவ்வளோ தூரமாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளும் இப்போவும் கொஞ்சம் பண்ணுறோம். ஸோ அந்த டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலும் பட் அந்த காலத்தில் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்கணும், மனக்கணக்கில் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்றது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.